நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பார் அப்படிங்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அப்படிங்கிற அந்த பகுதியை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவம், பாடுகள் அறிந்த வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை. யார் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை என்று? கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை யார் சொன்னா? ஹோல் பைபிள் எங்கே வாசிச்சு பாருங்க, கர்த்தர் வனாந்தரம் நடத்தல இல்ல. இவனுடைய அவிசுவாசத்தினாலதான் 40 நாள் அடைய வேண்டிய தேசத்தை 40 ஆண்டுகள் ஆனது. அப்படி வனாந்தரத்தில் விட்டு இவன் எப்படியாவது அவன் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் செய்த வேலை என்ன அப்படின்னா, அவனை வனாந்தரத்திலேயே நடத்தினாலும் அவனுக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து, அவன் வஸ்திரம் பழமையா போகாம, காலுக்கு செருப்பு பாதரட்சை தேயாம, கால்கள் வீங்காம, ஏமா சொல்றா பாருங்க, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து உங்களை பத்திரமாய் நடத்தி வந்தேன் சொல்றா பாருங்க. இதையெல்லாம் இவனுக்கு நம்புறதுக்கு மனதில்லை. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை கேட்க 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 தான் எனக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும்.